இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அநேகருடைய உங்களுடைய மெசேஜுகள் எல்லாம் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அநேகர் பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே 4வது வசனம், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேணும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, இது யாரு சொல்லுகிறதுண்டா, ஒரு எளியா தீர்க்கதரிசி. அவனும் பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையில போராட்டம் ஏற்படுகிறது, மரணத்துக்கு ஏதுவான போராட்டம். அந்த போராட்டத்தின் நிமித்தம் அவர் சாவுக்கு பயந்து தான் சாக வேணும் என்று சொல்லி அவர் தேவனிடத்துல விண்ணப்பிக்கிற காரியம்தான் இது. இதை கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் அநேகர் சின்ன சின்ன காரியங்களுக்கு, சின்ன சின்ன போராட்டத்துக்கு முடிவெடுக்கிறார்கள். மரணம்தான் முடிவெண்டு. ஆனா சாவு ஒரு நாளும் தீர்வு கிடையாது. அது யாரானாலும் சரி, விசேஷமா இந்த படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள், படிப்புல தோல்வி, காதல் தோல்வி, கடன் பிரச்சனை, தேவையில்லாம 6வது அவமானப்படுத்தினா, நிந்தைகள் வரும்போது இப்படியான தவறான முடிவெடுக்கிறது உண்டு. இது முற்றிலும் தவறானது. ஏனண்டா நாம செத்து போனா எதையும் சாதிக்க முடியாது. நம்மளோட வாழ்க்கையின் பெருமதி தெரியாது. அதனாலதான் இன்றைக்கு அநேகர் தவறான முடிவெடுக்கிறத நாங்க பார்க்கிறோம். இந்த தவறான எடுத்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தபடியினால, ஆண்டவரை அறிந்து கொண்டதுனால அவர் விடையில, அவர் தட்டி எழுப்புகிறார். படுத்து கிடந்தவன் அவன் படுத்து கிடந்தானே ஒழிய என்ன செய்யல, நஞ்ச குடிக்க இல்லை, தூக்கில மாட்ட இல்லை, அல்லது விதையை அரைச்சு சாப்பிட இல்லை, இப்படியான காரியங்களை செய்யல, படுத்து கிடந்தார் சோர்ந்து போய். ஆனா கர்த்தர் தூதனை அனுப்பி அவரை தட்டி எழுப்பினார், ஆகாரம் கொடுத்தார். அவன் அதை சாப்பிட்டுட்டும் படுத்து கொண்டான். ஆனா விடையில திரும்பவும் தட்டி எழுப்பினார். அந்த பலத்தால அவர் தேவனுடைய பர்வதம் மட்டும் 40 நாள் நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சாக போறன் என்று சோர்ந்து போய் கிடந்தவருக்கு கர்த்தர் பலன் கொடுத்து 40 நாள் நடந்து போற அளவுக்கு பலன் கொடுத்தார். அப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கும்போது நம்மட வாழ்க்கை சோர்ந்து போனா என்ன, சாவுக்கு எதுவாய் போனா என்ன, அவரங்களை பலப்படுத்துவார், அவரங்களை பலப்படுத்துவார். ஒரு அருமையான ஒரு குட்டி கதை. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரே மகன். அவன் தகப்பனிடத்துல போய் கேட்டான், நம்ம அப்பா வாழ்க்கையோட பெருமதி என்ன. அவர் ஒரு 5-6 போலைய ஒரு முடிச்சாய் கொடுத்து, நீ இதை கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு வச்சு காலையிலிருந்து பின்னேரம் மட்டும் வச்சிரு, யாராவது கேட்டா 2 சொல்லு. அப்போ அவன் போய் அப்படியே வச்சிருந்தான். அப்போ போறவங்க வரவங்க எல்லாமே என்ன 2 ரூபாயாண்டு கேட்டாங்க. ஆனா தகப்பன் சொல்லிட்டு, நீ பேசக்கூடாது, அப்படியே வந்துரு. அப்ப இவர் சொன்னார், அப்பா 2 ரூபாயாண்டு கேட்குறாங்கண்டு. அடுத்த முறை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு வைப்போம், அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றான். அப்போவும் இப்படித்தான் செய்ய வேணும். அப்போ அவன் போய் நின்றப்போ எல்லாரும் கேட்டாங்களாம், என்ன 2000 அதிகமாயிட்டே, இதுக்கு பெருமதி இவ்வளவாண்டு கேட்டுட்டு கடந்து போயிட்டாங்க. இவன் வீட்டை போனான். அப்ப தகப்பன் சொன்னாராம், நாளைக்கு நீ என்ன செய், இதை கொண்டு போய் இந்த நகைக்கடை வாசல்ல வச்சுக்கொள்ளு, முதலாளி காலையிலேயே வந்துருவாரு, அவர்கிட்டையும் இப்படியே சொல்ல. அப்போ முதலாளி அதே மாதிரியே வாரார். அப்போ இவர் என்ன செய்யறாரு, இப்படியே 2 காட்டினார். அவர் கொண்டு போய் அதை விரிச்சு பார்த்துட்டு, இங்க வாப்பா, இது யார் உன்னிடத்துல தந்த, உடனடியா போய் உங்களோட அப்பாவை வர சொல்லுன்னு சொல்லி அப்பாவை வரவழைச்சார். இது 2 கோடிக்கும் அதிகமான இது வைர கற்கள், இது யார் உன்னிடத்துல தந்தது, அப்பாவை உடனடியா வர சொல்லு என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். அவன் போய் தகப்பனிடத்துல சொன்னார். அப்போ தகப்பன் சொன்ன வார்த்தை, நம்மட வாழ்க்கைய நாங்க எந்த இடத்துல வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல தான் எங்களோட பெருமதி இருக்கு. நானும் நீங்களும், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டா பல வழிகளை திறந்து கொடுப்பார். 1000 வழிகளை அவர் திறந்து கொடுக்கிற நல்ல ஆண்டவர். சாவு முடிவு இல்லை. உங்களுக்கு படிப்பு குறைவா, ஆண்டவர் உங்களுக்கு வேறொரு டேலண்ட வச்சிருப்பார். அதுல இன்றைக்கு அநேகருக்கு வேலை கொடுக்குற ஆட்களா கூட உங்களை வச்சிருப்பார். அப்படித்தான் கடன் பிரச்சனையை, அவருக்கு எவ்வளவு பேர் கடன் பிரச்சனைக்கு
தீர்வுகள் அவர்களே பெரிய கம்பெனிகளை ஸ்தாபிச்சு என்ன நாங்க சிந்தனையில நாங்க யோசிக்க வேணும், எப்படி நாங்க முன்னேற வேணும்னு சொல்லி அந்த கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாத்துவார். என்னோட வேதம் சொல்லுது, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று. அப்போ எல்லாத்துக்குமான வழி இந்த புத்தகத்திலே காணப்படுகிறது. இது சாதாரணமான புத்தகம் அல்ல, இது பரிசுத்த வேதாகமம். இதுல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. எந்த போராட்டமானாலும் இதுல தீர்வு இருக்கிறது. ஆகவே நம்மட பெருமதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது அது வழிகாட்டும், அது உன்னை பாதுகாக்கும், அது உன்னை பெருமதி உள்ளவனாய் பெருமதி உள்ளவளாய் மாற்றும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பெருமதி கொடுக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தால், அவருடைய வார்த்தையை நம்பினால், விசுவசித்தால் உங்களோட வாழ்க்கை பெருமதி உள்ளதாய் மாறும். ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அந்த நாளிலும் அநேக பிள்ளைகள் தவறான முடிவெடுத்து மரணத்துக்கு ஏதுவாய் பாதாளத்துக்கு நேராய் நடக்கிறது உண்டு. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுடைய எல்லா போராட்டங்களும் நீங்கி இந்த பிள்ளைகள் பெருமதி உள்ளவர்களாய், இந்த பிள்ளைகள் வாழ்வடைகிறவர்களாய், ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.